அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிக மிக பயனுள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வீட்டு குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு உரிப்பதற்கு பலரும் சிரமப்படுவார்கள். பூண்டினை சுலபமாக உரிப்பதற்கு சிறிது நேரம் வெயிலில் காய வைத்த பிறகு உரித்தால் பூண்டு தோலினை எளிமையாக உரிக்கலாம். காய்ந்த எலுமிச்சை ஆரஞ்சு தோல்களை அலமாரியில் வைத்தால் பூச்சிகள் அண்டாது. இஞ்சி வாடாமல் இருக்க ஈரத்துணியில் சுற்றி தண்ணீர் குடத்தின் மேல் வைத்தால் 10 நாட்கள் வரை புதிது போலவே இருக்கும். அசைவம் சமைத்த பிறகு பாத்திரங்களில் வீசும் துர்நாற்றத்தை நீக்க பாத்திரத்தில் சிறிதளவு புளியை தேய்த்துவிட்டு பிறகு கிளீனிங் பவுடர் போட்டு வழக்கம் போல் தேய்த்து கழுவினால் துர்நாற்றம் நீங்கிவிடும். வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லாதவர்கள் காய்கறிகளின் மீது ஈரத்துணியை போட்டு மூடி வையுங்கள். காய்கறிகள் வாடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவர்களுக்கு இட்லி மாவு புளித்து போகாமல் இருக்க அகலமான பிளாஸ்டிக் அல்லது அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதனுள் அந்த மாவை வைத்தால் சீக்கிரம் புளிக்காது. ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்தாத நேரங்களில் மூடி வைக்கக்கூடாது. எப்பொழுதாவது உபயோகிக்கும் சூக்களில் ரசக்கற்பூர உருண்டைகளை போட்டு வைத்தால் பூச்சிகள் அண்டாது. உங்கள் வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டையாகிவிட்டால் அதை கவிழ்த்து பழைய டூத் பிரஷை தீயில் காட்டி உருகும் திரவத்தை அந்த ஓட்டை மீது படிய செய்யவும். ஓட்டை அடைப்படும். எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பளபளப்பு மங்கினால் வாரத்துக்கு ஒரு முறை விபூதி கொண்டு நன்கு தேய்த்து வாருங்கள். வெள்ளி பாத்திரங்கள் போல் மின்னுவதை பார்க்கலாம். துணிகளில் எண்ணெய் கரையோ அல்லது கிரீஸ் கரையோ பட்டுவிட்டால் அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீலகிரி தைலம் விட்டு கழுவினால் கரைகள் போய்விடும். குத்து விளக்கு காமாட்சி விளக்குகளின் மேல் நுனியில் ரப்பர் பேண்டை சுற்றி பூ வைத்தால் பூ கீழே விழாது. வெள்ளி ஆபரணங்களுடன் சிறிதளவு கற்பூரத்தை போட்டு வைத்தால் வெள்ளி கருக்காமல் புதிது போலவே இருக்கும். வீட்டில் எறும்பு புற்று இருந்தால் அங்கே கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிவிட்டால் எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. 1 டம்ளர் தண்ணீரில் 4 ஸ்பூன் உப்பு கலந்து அதை அறையின் 4 ஓரங்களையும் தெளித்துவிட்டால் எறும்பு நடமாட்டம் என்பது இருக்கவே இருக்காது. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான வீட்டு குறிப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.